சர்க்குருவே சரணம் சரணம். எனது சில ஐயங்களை போக்கி அருள் புரியுங்கள் குருவே. முதலில் சாம்பல், பிறகு செம்மஞ்சள் நிற ஒளியுடன் கூடிய பரவெளி மற்றும் பரபிரம்மம் இரண்டும் ஒன்றா? இரண்டாவது கேள்வி, சூன்யவெளி கடந்தால் வரும் உணர்வுதான் பரபிரம்மமா? மற்றும் ஆகாயம் என ஒன்று இல்லை, ஆனால் அதுவே ஆற்றலின் வடிவம் என்கிறீர்களே குருவே, சற்று விளக்குங்கள். அன்பு யோகியே, ஆனந்த சுரூபமே, இனிய மாலை நேர அருளாசிகள். உங்கள் கேள்வி பரவெளியும் மற்றும் பரபிரம்மமும் இரண்டும் ஒன்றா என்று கேட்டிருந்தீர்கள். சூனிய வெளி கடந்து அந்த பரவெளியில் வரும் உணர்வுதான் பரபிரம்மமா குருவே என்று. இதற்கான பதில் கூறுகிறேன், கவனியுங்கள். அதிகாலையில் அடிவானத்தில் சாம்பல் நிற பழுப்பு, அந்த நிலை பரவெளிக்கும் சூனிய வெளிக்கும் இடைப்பட்ட ஓர் நிலை, அது வெளி அல்ல. ஆகவே அந்நிலையை விட்டு விடுங்கள். இருளான சூனிய வெளி விலகும் பொழுது அந்த சாம்பல் நிற ஒளி பரவுகிறது, அது வெளியல்ல, ஒளி. அதுவும் சிறிது நேரத்தில் மறைந்து போக செம்மையான அடிவான சிவப்பு தோன்றும் பாருங்கள். அந்த செம்மையான சிவப்பு நிற ஆகாய வெளிதான் உண்மையில் பரவெளி என்பது. அதன் பிறகு ஆதவன் உதிக்க அந்த சூரியன் மெல்ல மேலெழும் பொழுது அந்த செம்மையான பரவெளி மறைந்து பொன்னிறமான தகதகக்கும் பிரகாசம் வருகிறது பாருங்கள், அதுதான் வெட்டவெளி. இந்த மூன்றுமே தூளவெளி என்பது. இது புறத்தில் காண்பது. இதே அகத்துள் காணப்படுவது அது சூட்சுமா வெளி, மகா சூட்சுமா வெளி என கூறப்படுகிறது. இதேதான் இருள் ஆக்ஞாவிற்குள். அது விலகும் பொழுது லேசான சாம்பல் நிற ஒளி போன்ற ஒரு ஒளிதான், வெளியல்ல. அடுத்தது செம்மையான பரவெளி. இந்த பரவெளி கடந்தால் பொன்னிறமான வெட்டவெளி. அதையும் கடக்கையில் ஆன்மாவாகிய ஆதவன் நீங்கள் வெளிப்படுகிறீர்கள். இதனை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த வெளி பரபிரம்மமா என்றால் இல்லை. இது முப்பால் என்று சொல்லப்படுகிறது. பால் என்றால் வெளி, அதே சமயத்தில் முப்பால் என்றால் சூனியம் என்றும் அர்த்தம், ஒன்றும் இல்லாதது என்றும் ஒரு அர்த்தம். ஏனென்றால் வெளி என்பது ஆகாயம். ஆகாயம் என்றால் அப்படி ஒன்று இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஆகாயம் என ஒன்று இல்லை. அணுக்கள் முதல் பரமாணுக்கள் வரை நிறைந்து நிற்பதுதான் ஆகாய வெளி, தூளவெளி. ஆகவே பரவெளி, வெட்டவெளி என்பதெல்லாம் பால், பால் என்று சொல்லப்படுகிறது. முப்பாலும் கடந்து அப்பாலானது சிவம், அப்பாலானது இது ஆன்மஸ்வரூபம், அதுவே சிவம். ஆகவே இது பரபிரம்மம் அல்ல. அதில் தோன்றும் அந்த உணர்வு என்பது அங்கே தோன்றுவதில்லை. நன்றாக கவனிங்கள். வெளியில் வரும் உணர்வு என்பது உண்மையில் அது உங்களுடைய தன்னிலை உணர்வுதான். வெளியில் உணர்வு வருவதில்லை. ஓர் அதிர்வுகள் எனும் சக்தி வெளிப்படுகிறது. உணர்வு வேறு, சக்தி வேறல்லவா? இதனையும் பகுத்தாய்ந்து பாருங்கள். அடுத்தது பரபிரம்மம் என்பது இந்த இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள் இவற்றிலெல்லாம் ஒரு உருவம் கொடுத்து, அது வேதாந்தங்களில் அது ரணிய கர்ப்பர், பிரஜாபதி, அதுவே பரபிரம்மம் என்றெல்லாம் அறுதியிட்டு கூறுகிறார்கள். அப்படியானால் இந்த தேகத்தில் பரபிரம்மம் எது, எங்கே இருக்கிறது? ஆன்மா பிரம்மம். ஆன்மாவின் பிரகாசம் வெளிப்பாடு பிரம்மம் என்றால் ஆன்மா, பிரம்மத்தின் ஒடுக்கம் ஆன்மா.
அப்படின்னா பரபிரம்மம் எது? பரபிரம்மம் அண்டத்தில் படைக்கிறது என்றால் பிண்டத்தில் எது அது படைக்கிறது? இந்த பிண்டத்தில் இருந்தவாறு படைப்பது மனம்தானே. அப்படியானால் உங்கள் மனம்தான் பிரபஞ்ச மனம். இந்த மனம்தான் பரபிரம்ம சுரூபம். இதுதான் இறுதியான நிலை. ஏனென்று பரபிரம்மம் என்பது மாயையில் தோன்றியது. இந்த மனமும் மாயையில் தோன்றியது. மனம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இருப்பது எண்ணங்கள், அதுவும் இல்லாது போகிறது. அப்படி என்றால் பரபிரம்மம் என்பது அது ஆற்றல், பிரம்மத்தின் ஆற்றல். அது மாயை, இல்லாதது இருப்பது போல் தோன்றுவது. மனம் இல்லாதது, அது இருப்பது போல் தோன்றுவது. ஆனால் ஆற்றல் மிகுந்தது, சக்தி மிகுந்தது. அதை பெண் உருவமாக்கி சக்தி, பராசக்தி என்றெல்லாம் வணங்கப்படுகிறது துவைத பாவனையில். அத்வைதத்தில், வேதாந்தங்களில் இந்த பரபிரம்மம், ரணிய கர்ப்பர், பிரஜாபதி என்றெல்லாம் துவைத பாவனையில் கூறப்பட்டாலும் படைத்தல் எங்கே நிகழ்கிறது? மனதில். உங்கள் மனம்தான் குறுகிய எல்லைக்குள். உங்கள் மனம் வியாபகத்தில் அது எல்லையற்ற பிரபஞ்ச மனம். அதுதான் பரபிரம்மம். இதை யாரும் கூறவில்லை. என் அனுபவம் அதுவே. அன்பு நிறைய அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக.